வணக்கம் மக்களே. கண்ண குத்தாரா மக்களே. IPL 2025 கோலாகலமா வந்து நடந்து முடிஞ்சது. பட் கோலாகலம் தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாங்களே வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். அது வந்து KPL, அதாவது கோலிவுட் பிரீமியர் லீக். எப்படின்னா தமிழ் சினிமால ஆஃப்டர் 2000 ரிலீஸ் ஆன படங்கள்லயே எது பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 32 படம் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 102 படத்தை வந்து நிக்குது. ஸோ அதுல இருந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த 32 படத்தை வந்து சூஸ் பண்ண போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. மேபி இதுல நாங்க வந்து ஏதாவது படங்களை வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதையும் இன்க்ளூட் பண்ணி அடுத்த வீடியோல வந்து டோர்னமெண்ட் வந்து அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆகும். தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் படம் என்னன்றது இந்த 3 தற்கொலைகளோட கமெண்ட்ல தெரிய போகுது. வீடியோ முடிச்சு 32 படமாவது 32 படமாவது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க என்னென்ன படங்கள்லாம் லிஸ்ட் போட்டோமோ அது அப்படியே வந்து ஒவ்வொன்றா நாங்க சொல்றோம். அதுல வந்து நம்ம 3 பேர் இருக்கோம்ல, ஒரு படத்துக்கும் எத்தனை பேர் 2 ஓட்டு வச்சோம்னா செலக்டட். சரி, 32 படத்துக்கு மேல செலக்டட்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1ல வந்து லைட்டா மேலாப்புல ஃபில்டர் பண்றது. ஸ்டேஜ் 1 கொஞ்சம் கடினம், ஸ்டேஜ் 3 ரொம்ப கடினம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோல வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ரொம்ப வந்து இதனாலதான் இந்த படம் வந்து செலக்ட் ஆகும் அப்படின்னு தெளிவாலாம் அவ்வளோ டீட்டெயிலா பேச தேவையில்ல. அது நம்ம டோர்னமெண்ட்ல பேசிக்கலாம். ஏன் சொல்லுங்க, அதெல்லாம் இப்பயே பேசிட்டா அந்த வீடியோல கண்டென்ட் இருக்காது. அதனால இரும்புத்திரை மித்ரன் படம் எனக்கு ஓகே. செலக்டட். மாநகரம் செலக்டட். ரிஜெக்டட். செலக்டட் தான். இப்போதைக்கு செலக்டட் தான். இரும்புத்திரை செலக்ட் பண்றோம், மாநகரம் இப்படி எல்லா படத்தையும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா 32 படம் வராது. அதனாலதான் நான் ரிஜெக்ட் பண்றேன். அசுரன் செலக்டட். விக்ரம் கோட்டட் செலக்டட். விக்ரம் எனக்கு பிடிக்க, தியேட்டர்ல எனக்கு பிடிச்ச. அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம். செலக்டட். பிதாமகன் செலக்டட். அடுத்தது அபியும் நானும். இல்ல, ரிஜெக்டட். எனக்கு ஃபர்ஸ்ட் படம் டிக்கெட் ரிஜெக்டட். நான் செலக்டட் போட்டேன். கலகலப்பு அதெல்லாம் யார் முதல்ல லிஸ்ட்ல கொண்டு வந்தது? செலக்டட். இவர்தான். ரிஜெக்டட். நல்ல படம்டா. ஏதா ஜாலியான காமெடி படம். எத்தனை வாட்டி தான் ரிப்பீட் வேல்யூ இருக்குது. என்னதான் செலக்டட். கூடவே சேர்த்து பேசிட்டு சொல்றாங்க பாத்தியா நைஸா. இமைக்கா நொடிகள். செலக்டட். நல்ல ஒரு என்டர்டெய்னர். செலக்டட். பொல்லாதவன். வெற்றிமாறனின் தரமான படைப்பு. ரிஜெக்டட் சொல்ல போறான். செலக்டட். ஆடுகளம் கண்டிப்பா செலக்டட். இவரு எல்லாத்துக்கும் செலக்ட் சொல்லிட்டு இருக்காருடா. இவரு சொன்னா அதனாலதான் பொல்லாதவனே ரிஜெக்ட் பண்ணனா. எனக்கும் அடுத்த ரவுண்ட் போவோம். ஆடுகளம் எனக்கு செலக்டட். இவரு மட்டும் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றாரு. இவனே எல்லாம் செலக்ட் சொல்லிட்டு இருக்கான். நான் ரிஜெக்ட் பண்றதுக்கு செலக்ட் சொல்லிருக்கீங்க. எனக்கு பயமா இருக்கு. அன்பே சிவம் செலக்டட் சொல்றது. விருமாண்டி செலக்டட். கில்லி செலக்டட். சிவாஜி செலக்டட். எந்திரன் செலக்டட். ஏழாம் அறிவு ரிஜெக்டட் தான் சொல்றா. எனக்கு செலக்டட்ப்பா. எனக்கும் செலக்டட். ரிஜெக்டட். கலகலப்பை விட இது நல்ல படம். கலகலப்பு எத்தனை ஏழாம் அறிவு. சரி, அடுத்த பாத்துக்கலாம். உத்தம வில்லன். நண்பர்களே, நான் ஒரு சூர்யா ஃபேன், அத சொல்லிக்கிறேன். உத்தம வில்லன். நீங்க ரிஜெக்ட் சொன்னாலும் நான் டெலீட் பண்ண மாட்டேன். என்னடா அதெல்லாம் என்ன அநியாயம் இதெல்லாம். செலக்டட். அரமனசோட சொல்றோம். செலக்டட். அது எப்படி அடுத்த ரவுண்ட் ரிஜெக்ட் ஆயிடும். செலக்டட் தான். உங்களுக்கு செலக்டட். பரியரும் பெருமாள் செலக்டட். சாப்பிட்டா பரம்பரை செலக்டட். அம்புலி நான் பார்த்ததே கிடையாது. நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன 2 பேரும் செலக்டட் சொன்னா செலக்டட் போலாம். செலக்டட். ஜெய்பீம் செலக்டட். சூரியரை போற்று செலக்டட். விடுதலை செலக்டட். வடசென்னை என்ன எப்படியே நீயே சொல்லிட்டு போயிட்டு. வடசென்னை செலக்டட். பிளாக் ஒரு புதிய படைப்பு தான். பட் அந்த அளவுக்கு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க நடுவுல. ரிஜெக்டட். ஸ்டார்டிங் ஃபுல்லாவே சொதப்பல் தான். ஸ்டார்டிங்ல அந்த கதெல்லாம் தான் நமக்கு தேவையில்லாத இந்த பார்ட்டில டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் டென்ஷன் ஆச்சுக்கா. சரி, என்ன செலக்டட். நீங்க ரிஜெக்டடா? அப்போ போச்சு. நான் ரிஜெக்டட்.
கைதி செலக்டட். செலக்டட். கத்தி செலக்டட் தான். செலக்டட். நேர்கொண்ட விஜய் படத்துக்குலாம் அவன் செலக்டட் போட்டுரு. நம்ம ரெண்டு பேரும் சொல்லணும். நேர்கொண்ட பார்வை. ஓட்டே உள்ள சேர்க்கலாம்னு இருந்தேன். பாத்தியா? நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை ரிஜெக்டட். அது சரி, நீங்க அது இதுல கண்டென்ஷன்ல வைக்கிறீங்களா? ஏன்னா அது வந்து ஒரு ரீமேக் படம். இல்ல ரீமேக் படம்னாலும் வச்சுக்கலாம். தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. அப்படி பார்த்தா நம்ம கில்லியே வைக்க முடியாது. ஆமால. சரி வச்சு. ஆகச்சிறந்த தமிழ் படமா கில்லியே வைக்க முடியாதா? செலக்டட். நேர்கொண்ட பார்வை செலக்டட். துருவங்கள் செலக்டடா. நீ செலக்டட் தான். நீங்க மூணுங்க. செலக்டட். துருவங்கள் 16. நான் படம் பார்க்கல. செலக்டட். நான் பார்த்தேன். செலக்டட். கவலை வேண்டாம். யார் படம் அது? செலக்டட். ஜீவா படம். காமெடியா இருக்கும். ஓகே, கவலை வேண்டாம். ரிஜெக்டட். யாம் இருக்க பயமேன். யார் படம்? கிருஷ்ணா படம். ரிஜெக்டட் தான். ரிஜெக்டடா? ஏன் ரிஜெக்டட்? ஏங்க தமிழ் படத்துல உருப்படியான இருந்தாலும் நான் பேசுவேன். தமிழ் படத்துல உருப்படியான ஹாரர் காமெடி படம் அது ஒண்ணுதான். அதே ரிஜெக்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எவர் ஹாரர் காமெடியா அந்த படம் தான். புதுப்பேட்டை. செலக்டட். எனக்கு செலக்டட் தான். சுப்பிரமணியபுரம். செலக்டட். கன்ஃபார்ம். செலக்டட். கவஞ்சி ரெயின்போ காலனி. செலக்டட். இதுக்கு மேல கேட்கவே வேணாம். சந்திரமுகி. செலக்டட் தான். ஈனா ஜீவா நடிச்ச படம். ரிஜெக்டட் தான். தாராவும் ஜெயும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தானடா. இப்போ என்ன ரிஜெக்டட் தான். படம் நம்ம ரிஜெக்டே பண்ணலடா. 102 படத்துல 100 படம் அப்படியே இருக்கும் போல. நான் சொல்ற படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ்ல போய் ரிஜெக்ட் பண்ணுங்க. எடுத்தோடனே ரிஜெக்ட்னா மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி ரிஜெக்ட்? இரண்டாம் உலகம் ரிஜெக்டட் தான். இரண்டாம் உலகம் வந்து லிஸ்ட்ல இல்லடா. இவன் திரும்ப ஆட் பண்ணி டெலீட் பண்றான். எதுக்கு அதெல்லாம் பண்ற? ஃபர்ஸ்ட் எவர் மல்டிவர்ஸ் படம் தமிழ்ல. வேண்டாம் சார். புறம்போக்கு என்கிற பொது உடைமை. உங்களுக்கு தெரியவே தெரியாதானே இந்த படம்லாம்? நீ சொல்ற புறம்போக்கு என்கிற பொது உடைமை. நான் படம் பார்க்கல. ரிஜெக்டட். பஞ்சதந்திரம் செலக்டட். பில்லா செலக்டட். இது பில்லா. பில்லா என்ன இவர செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கேன். இருங்க, பில்லா என்னடா? செலக்டட் தான் எனக்கு. எப்படி என்ன ரிஜெக்ட் ஆகும்டா? என்ன பில்லாக்கு என்ன குறை உங்களுக்கு? ப்ரோ சரி போடு. அப்படியே கலகலப்பு நல்ல படமா பில்லா எடுக்க மாட்டாரா இவரு? யாவரும் நலம். இதுதான் மாதவன். அது செலக்டட். சாமி. செலக்டட். ஓகே, செலக்டட். சாமியோட பில்லா உங்களுக்கு எந்த அதெல்லாம் விக்ரமுக்குலாம் சரியான படம் அதெல்லாம். அப்ப என்ன அஜித்துக்கு மட்டும் அது என்ன சரியில்லாத படம்? அது ரீமேக் தானே விடு. தமிழ் டு தமிழ் ரீமேக். அதெல்லாம் தமிழ் டு அது ரீமேக் இல்ல, ரீவேம்ப். அது நான் சிட்டிசன். ரிஜெக்டட். என்னது? என்ன படம்? சிட்டிசன். நல்ல படம் தான். ரிஜெக்ட் பண்ண நீ லூஸ்ரா அவரு. அவங்க ஒபினியன் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. நாங்க அடிப்போம். ஒபினியன் அடிப்போம். அதெல்லாம் தெரியும். வாடன்னா அடிப்போம். கஜினி. செலக்டட். எனக்கு செலக்டட். கன்னத்தில் முத்தமிட்டால். செலக்டட். செலக்டட். கோட்டட். கன்னத்தில் முத்தமிட்டால் பார்த்தது இல்லையா? அவர் நாயகனே முழுசா பார்த்தது இல்ல. பாத்துட்டேன். சித்தா. செலக்டட். ஒரு ஜம்ப் அங்க இருந்து அப்படியே இங்க ஒரு ஜம்ப் இருக்காங்க. கண்டுக்காதீங்க. செலக்டட். ராட்சசன். செலக்டட். ஒரு தொழில். செலக்டட். ஜிகர்தண்டா. செலக்டட். மெட்ராஸ். செலக்டட். என்னது? மெட்ராஸ். செலக்டட். எஸ்எம்எஸ். சிவாமனச சக்தி. எஸ்எம்எஸ். சிவாமனச சக்தி. செலக்டட். ஆரண்ய காண்டம். பார்க்கல. நானும் பார்க்கல. நானுமே பார்க்கல. சூப்பர் டீலக்ஸ். செலக்டட். பேரன்பு. செலக்டட். நீங்க ரிஜெக்ட் சொல்லுவீங்களே இதுக்கு? அடிப்பாங்க. அதனால தானே ரிஜெக்ட் சொல்லுவேன். உன்னை போல் ஒருவன். இது என்ன கமல் படமா? என்ன படம்? கமல் படம். எனக்குள் ஒருவன் இல்ல, உன்னை போல் ஒருவன். எனக்கு ரிஜெக்டட். செலக்டட். பாத்துறீங்களா? பாத்துருக்கேன். எனக்கு பிடிக்காது. எனக்கு புரியாது. புரியாது இல்ல ப்ரோ. அது நல்லா இருக்காது. என்ன நல்லா இருக்காது? நல்லா இருக்காது. அடுத்த ரவுண்ட்ல அடிப்போம். வர தனி ஒருவன். செலக்டட். கோலி சோடா. ரிஜெக்டட். ரிஜெக்டட். நான் கடவுள். ரிஜெக்டட். செலக்டட். நான் அடுத்த ரவுண்ட்ல ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்ட் ரிஜெக்ட் பண்ணுடா. 100 படம் அப்படியே இருக்குடா. கரெக்ட் தான். அது நல்ல படம் தான். நல்ல படம் தானே. நான் அதுக்கு இல்லன்னு சொல்லல. நானு செலக்டட். ஆயிரத்தில் ஒருவன். ஆயிரத்தில் ஒருவனா?
செலக்டட். நான் கடவுளுக்கு யோசிக்கிறேன், 1001 யோசிக்கிறேன். நீ செருப்பால் அடிப்பேன். தெய்வ திருமகள். அருமையான படம். செலக்டட். சைவம். ஆசரே அந்த குழந்தைலாம் நடிச்ச நாசரோட பையன்லாம் நடிச்சிருப்பாங்க. விஜயோட படம், கமலாபாலோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவ்வளவு டீடைலிங் வேண்டாம். செலக்டடா இல்லையா? ரிஜெக்டட். எனக்கு செலக்டட். இப்போ என்ன பண்றது? காயின் டாஸ் போடுவோம். காயின் டாஸ்னு கூகுள்ல போட்டா வரும். ஓ, கூகுள்ல காயின் டாஸ் இருக்கா? ஆமா. சரி, இப்போ வந்து ஹெட்ஸ்னா செலக்டட், டெயில்ஸ்னா ரிஜெக்டட். ரிஜெக்டட். இந்தியன். செலக்டட். செலக்டட். விஸ்வரூபம். நீ சொல்லு. செலக்டட். நான் படிக்கிறேன், நீங்க சொல்லு. நைஸா எஸ்கேப் ஆறா டேய். விஸ்வரூபம் என்ன சொல்லுப்பா. செலக்டட். செலக்டட். ஓகே. ஆளவந்தான். எனக்கு செலக்டட். செலக்டட். சதுரங்க வேட்டை. செலக்டட். செலக்டட். தீரன். செலக்டட். என்னது? தீரன். கார்த்தி படம். தீரன் அதிகாரம் ஒன்றா? செலக்டட். சர்தார். செலக்டட். சர்தார் ரிஜெக்டட். சர்தார் இல்ல, வேணாம். 8 தோட்டாக்கள். எம்எஸ் பாஸ்கர். நல்ல படம் தான். பாக்கலையா? உனக்கு என்ன? செலக்டட். எனக்கு செலக்டட் தான். துப்பாக்கி. செலக்டட். ஆப்வியஸா செலக்டட். மாண்டேலா. செலக்டட். மண்டேலா செலக்டட். வசூல் ராஜா, எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ். செலக்டட். செலக்டட். சொல்ல மூணு பேருமே சொல்லணும். அலைப்பாயுதே. செலக்டட். ரிஜெக்டட். நான் ரிஜெக்ட் டென்ஷன் ஆயிடும். சரி பாத்துப்போம். செலக்டட். ராவணன். செலக்டட். அப்ப என்கிட்ட கேட்காதீங்க. சொல்லு. எனக்கு ரிஜெக்டட். எழுதுனதே வந்தாண்டே. பாஸ் என்கிற பாஸ்கரன். செலக்டட். ரிஜெக்டட். பாஸ் என்கிற பாஸ்கரன். ரிஜெக்டட். அட பாவிகளா, நல்ல கலகலப்பு காமெடி உங்களுக்கு நல்லா இருக்கு. இல்ல பாஸ் என்கிற பாஸ்கரோட கலகலப்பு நல்லா இருக்கும். வெந்து தணிந்தது காடு. அல்டிமேட்டா இருக்கு. அடுத்து வருவோம். வெந்து தணிந்தது காடு. ரிஜெக்டட். செலக்டட். வெந்து தணிந்தது காடு நல்லாவே இருக்காதுடா. பரவாயில்ல. செலக்டட். வெந்து தணிந்தது காடு. செலக்டட். ஏன் சொல்லுங்க, அவன் தான் டைப் பண்ணது அது. அதனால கடைசி விவசாயி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் பார்க்கல. கடைசி விவசாயி. எனக்கு செலக்டட். செலக்டட். விண்ணை தாண்டி வருவாய் என்னன்னு சொல்லு. செலக்டட். நான் பார்க்கல. என்னடா நீ எல்லாம் பார்த்து கண்ணத்தில் முத்தண்டால் பார்க்கலனே கேட்க கூடாது. ஆண்டவன் கட்டளை. செலக்டட். விஜய் சேதுபதி படம் தானே. கடைசி விவசாயி ஓகேன்றா, ஆண்டவன் கட்டளை வேணாம்ன்றா. அவ்வளவு என்டர்டெய்னிங். கடைசி விவசாயி உங்களுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கு. எனக்கு எங்கேஜியா இருந்துச்சுல, அது ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆண்டவன் பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இல்ல. ஆனா அந்த டைம்ல எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு ஆண்டவன் கட்டளை போடுங்க. அவனும் ரிஜெக்டட், நானும் ரிஜெக்டட். அவ்வளவுதான். என்றென்றும் புன்னகை. ரிஜெக்டட். ரிஜெக்டட் தான். ரிஜெக்டட். நீதானே என் பொண்ணு வசந்தம். ரிஜெக்டட். ஏன் கேக்குறீங்க? மெய்யழகன். செலக்டட். இது தியேட்டர்ல பார்த்தா லைட்டா டென்ஷன் ஆகும். ஆமா. 96. செலக்டட். திரிஷா போஷன் மட்டும் ரிஜெக்ட் பண்ண முடியுமா? ரப்பர் பந்து. செலக்டட். டாடா. செலக்டட். எனக்கு செலக்டட் தான். ஒர்க் அவுட். இங்க வர ஒர்க் இல்ல. இதுல எல்லா படமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 32ல வரணுமா வேணாமா தான் கேள்வி. அதுக்கு தான் செகண்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, இருங்க வெயிட் பண்ணுங்க. டாடா. நான் ரிஜெக்ட் சொல்றேன். சரி, நீங்க என்ன செலக்ட் சொல்றீங்க? நித்தம் ஒரு வானம். நித்தம் ஒரு வானம். செலக்டட். நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. 4-5 கதை தெரியும். எனக்கு ரிஜெக்டட். இப்ப டாஸ் ப்ரூஃப் இங்க காட்டுங்க, அப்பதான் ரிஜெக்டட். டெயில்ஸ். இருகப்பற்று. நல்ல படம். ஓமை கடவுளே. செலக்டட். அயோத்தி. செலக்டட். யாரடி நீ மோகினி. ரிஜெக்டட் தான். இந்த 30 நல்ல படம் தான், பட் இந்த 32ல வராது. காதல் தேசம். எனக்கு தெரியல, கலகலப்பு உள்ள இருக்குது. யாரடி நீ மோகினில பாட்டு மட்டும் தானே நல்லா இருக்கு. என்னடா படம் நல்லா இருக்கு. படமும் நல்லா தான் இருக்கும். கலந்த மாதிரி தான். ஒரு ஆவரேஜா இருக்கும். காதல் தேசம். கழுத்துல கத்தி வச்சிட்டீங்க. காதல் கொண்டேன். எனக்கு செலக்டட். எனக்கும் செலக்டட். பன்னையாரும் பத்மினியும். செலக்டட். தருமதுரை. செலக்டட்.
If you are not putting ஆண்டவன் கட்டளை in the list, I will not select for தர்மதுரை. தர்மதுரை எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி படம் தான் கிட்டத்தட்ட. ரிஜெக்டட் தான். ஆனா நல்ல சூப்பர் படம் தர்மதுரை. இதெல்லாம் தேவையில்ல, செலக்டடா ரிஜெக்டடா. ரிஜெக்ட் பண்ணுங்க. அதான் ஆண்டவன் கட்டளை ரிஜெக்ட் பண்றீங்க, எங்க தர்மதுரை வைக்கிறீங்க? ஏய் ராம் செலக்டட். நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சொல்லுங்க. சொல்றா ஹேராம். செலக்டட். சார்வம். ஆர்வம் என்ன லாங்குவேஜ்ல படிக்கிறீங்க? ரிஜெக்டட் தான். எனக்கு ரிஜெக்டட் தான். சரி போங்க. அமரன் செலக்டட். தசாவதாரம் செலக்டட். வேட்டையாடு விளையாடு செலக்டட். தடம் அருமையான படம். அருண் விஜய் 2 அருண் விஜய் வருவாங்களே. செலக்டட் நான் தான் சொன்னேன். குரங்கு பொம்மை அர்ஜுன் படமா? பாரதி ராஜா வினயா யாரா அவரு? விதார்த் பார்க்கல. பாத்துப்பா, நான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. தெரியல, எனக்கு தெரியல. நீ சொல்லுங்க. நான் பார்க்கல, அவன்கிட்ட கேளுங்க. அப்ப நான் ஒருத்தர் செலக்டட்னு சொன்னா செலக்டடா? இல்ல, மறுபடியும் நாங்க டாஸ்க் காயின் போடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு டெலீட்டே பண்ணிட்டாங்க. நீங்க பார்க்கலன்றதுக்காக அது ராஜா மகாராஜா செலக்டட். 24 24 செலக்டட். எனக்கு அப்சல்யூட்லி செலக்டட். இதுல இன்று நேற்று நாளை இல்ல. இப்பதான் ஞாபகம் வருது உங்களுக்கு. நான் இன்க்ளூட் பண்ண வேணாம் நான் சொல்றேன். இல்ல வேணாம். இன்று நேற்று நாளை செலக்டட். நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணதே நிறைய இருக்கு. சரி, இப்போ நான் படிக்கிறேன். இப்போ இதுல கொடூரமா ரிஜெக்ட் பண்ணும், புரியுதா? நல்ல படம்ன்றதுக்காக செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு வழியா ஃபர்ஸ்ட் செட் முடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சிருச்சு. ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட்டட். இப்போ ஸ்டேஜ் 2 இது எலிமினேஷன்ஸ் கொஞ்சம் கொடூரமா இருக்கும். அதையும் சொல்லிக்கிறோம். இதுல இருக்கிறது எல்லா படமே நல்ல படம் தான். இதுல எங்களுக்கு இது செலக்ட் ஆகும்னு தோணுதோ அதை சொல்றோம். ஓகேவா? ரைட். இரும்பு திரை ரிஜெக்டட். நீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச செலக்டட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது தியேட்டர்ல பார்த்தேன் நானு. இரும்பு திரை ரிஜெக்டட். இரும்பு திரைனா விஷால் படம் தானே? விஷால் அர்ஜுன் ரிஜெக்டட். ஏன் மித்திரனோட சூப்பரான படம் அது. கம்பேரிட்டிவ்லி harsh rejection. Comparatively in the list it will not work out. இன்னொரு சப்ஜா இருக்கா? சப்ஜால இப்பவே ரிஜெக்ட் பண்ணிடு. ஆனகரம். இரும்பு திரையை கேட்டீங்கன்னா நான் செருப்பால அடிப்பேன். To make the competition healthy, I want to reject it. அசுரன். செலக்டட் ராடே. வரலாறு காணாத அடிகள் விழ போகுது. அசுரன் செலக்டட். அதான் எனக்கு தான அடி விழும். இவன் ரிஜெக்ட் சொல்லிருக்கான். விக்ரம் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. செலக்டட். விக்ரம் வந்தாதான் காம்படிஷன் ஜாலியா இருக்கும். பிதாமகன். பிதாமகன் செலக்ட். எனக்கு செலக்டட். எனக்கு ரிஜெக்டட். தைரியமா சொல்லு ரிஜெக்டட். பாத்துக்கலாம். கலகலப்பு ரிஜெக்டட். ஒரு காமெடி படமாக இருக்கணும்டா, அதுக்காவது வைக்கிற உள்ளார. எனக்கு கலகலப்பு போக முடியும். எனக்கு செலக்டட் தான். எனக்கு மூணு செலக்டடா? யாரா நீங்க? இமைக்கா நொடிகள். எனக்கு செலக்டட். உங்களுக்கு செலக்டட். ஓகே செலக்டட். பொல்லாதவன். ஆடுகளமா? இது ரெண்டுத்துல அப்படி போனா சரி வராது. நீங்க பாருங்க என்னென்னமோ கண்ட. இல்ல நான் இது ஒரே மாதிரி படங்கள் சொல்றேன். ஒரே மாதிரி படங்கள். ஓகே. பொல்லாதவனா ஆடுகளமா? ஆடுகளம். உங்களுக்கு? எனக்கும் ஆடுகளம் ஏதோ ஒரு ஆக்டிங் எல்லாம் இருந்துச்சு. எனக்கும் ஆடுகளம். அன்பே சிவம் செலக்டட். விருமாண்டி செலக்டட் தான். ரைட்டா யோசிச்சா தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இல்ல, அதை யோசிக்கிறேன். கில்லி இதெல்லாம் படிக்காத. கில்லி, சிவாஜி, எந்திரன். சரி, ஏழாம் அறிவு ரிஜெக்டட். திரும்பவும் சொல்றது ரிஜெக்டட். உனக்கு என்னடா ஏழாம் அறிவு? செலக்டட். அது அந்த டைம்ல ஃபெயில் ஆன படம்டா அது. இதோ பாருங்க, அப்படி பார்த்தா 1000 இல்ல ஃபெயில் ஆகுறதுனா உண்மையாவே செகண்ட் ஹாஃப்ல அந்த ஓவரா சயின்ஸ் பேசி மொக்க பண்ணிட்டானுங்க. நல்லா இல்ல கடைசியில. அவன் அந்த தண்ணி கேன் எல்லாம் போட்டு அவனை ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருந்தானுங்க. அந்த போர்ஷன் தான் சூப்பரா இருக்கும். சரி, ஏழாம் அறிவு செலக்டட் தான். உத்தம வில்லன் எனக்கு செலக்டட். ரிஜெக்ட் பண்றோம். தெரியுது. இல்ல காம்படிஷனுக்காக பாக்குறேன். அப்படியே ஏழாம் அறிவு தான் ரிஜெக்ட் பண்ணனும். உத்தம வில்லன் செலக்ட் பண்ணலாம். சாவடிச்சிடுவாங்க. செலக்டட் உங்களுக்கு? எனக்கு செலக்டட் தான். அப்புறம் என்ன? செலக்டட் தான். பரியரும் பெருமாள் எனக்கு செலக்டட் தான். சார்பட்டா பரம்பரை செலக்டட். எனக்கு செலக்டடா சொல்லு. அம்புலி எனக்கு தெரியல. நான் அப்பவே இது சொல்லல. அம்புலி ரிஜெக்டட். This movie deserves a lot, but still with
ரிஜெக்ட் பண்றேன். எனக்கு செலக்டட் தான், இருந்தாலும் என்ன பண்றது. ஜெய்பீம் செலக்டட். எனக்கு சூரரை போட்டு இப்படி பண்ணலாமா? ஜெய்பீம் செலக்ட் பண்ணலாமா இல்ல ரெண்டுமே வேணுமா? ரெண்டுமே வேணும். காம்படிஷன் யாரா அவர் இங்கே லீக முடிச்சிடுவார் போல. விடுதலை செலக்டட் தான். எனக்கும் செலக்டட். யோசிக்கிறான். திருப்பி எல்லா படமும் செலக்டட் தாங்க வரும். இல்ல எனக்கு விடுதலை செலக்டட் தான். நீதானே என் பொண்ணு வசத்துக்கு யோசிச்சவன், இதுக்கு யோசிக்க மாட்டீங்களா பாரு. எனக்கு விடுதலை செலக்டட் தான். செலக்டட் போ. வடசென்னை. வடசென்னை பண்ணி சொல்லுங்க. விடுதலையோட வடசென்னை நல்லா இல்லையா உங்களுக்கு? அதான் யோசிக்கிறேன். இல்ல நான் வடசென்னையா ஆடுகளமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. வடசென்னை. வடசென்னை ஓகே. எனக்கு செலக்டட். கைதி செலக்டட். செலக்டட். கத்தி செலக்டட் தான். நேர்கொண்ட பார்வை ரிஜெக்டட். ரிஜெக்டட். துருவங்கள் 16 நான் பார்க்கலப்பா. நீங்க நல்லா தான் இருக்கும் லிஸ்ட், நல்லா இருக்கும். அப்ப செலக்டட் தான். யாம் இருக்க பயமேன். இந்த படம் ஏன் நான் இன்னும் ரிஜெக்ட் பண்ண வச்சிருக்கேன்? யாம் இருக்க பயமேன் இது ஏன் இங்க இருக்கு? இது போன இதுல ரிஜெக்ட் ஆயிருக்க வேண்டியதாச்சே. சாரி ஃப்ரெண்ட்ஸ். புதுப்பேட்டை. சரி இப்படி வச்சுப்போமா? புதுப்பேட்டையா சுப்பிரமணியபுரமா? ஒரு மாதிரி கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். புதுப்பேட்டை விசா சுப்பிரமணியபுரம் ரெண்டுத்துல எது? இங்கே லீக் மேட்ச் அண்ணா இங்கே ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி. சொல்லுங்க. இது பண்ண முடியலையே. எனக்கு புதுப்பேட்டை. ரெண்டு பேருமே கல்ட் கிளாசிக். ஒண்ணு வந்து பயங்கரமான கேங்ஸ்டர் படம் புதுப்பேட்டை. இன்னொரு இது வந்து எதிர்பாராத ட்விஸ்ட், ஒரு லேடியை வச்சு கடைசியில ட்விஸ்ட் கொடுத்தது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. புதுப்பேட்டை. சுப்பிரமணியபுரம். என்னடா இப்ப நான் தான் சொல்லுவேன். புதுப்பேட்டை புறம். சுப்பிரமணியப்பேட்டை. நல்லா தாண்டா, ரெண்டுமே நல்லா தாண்டா இருக்கும். சரி அப்ப ரெண்டும் இருக்கட்டும். சரி இருக்கட்டும். ஆமா டிசைட் பண்ண முடியல. ரெண்டும் இருக்கட்டும். 7G ரெயின்போ காலனி. ரிஜெக்டட். எனக்கு ரிஜெக்டட். எனக்கு செலக்டட். பரவாயில்ல. சந்திரமுகி. ரிஜெக்டட். உங்களுக்கு செலக்டட். என்ன நல்ல படம் தானே. அதெல்லாம் 365 ஓடின படம். அதெல்லாம் பஞ்சதந்திரம். பில்லா சொல்றியா? காமெடி போடணும். இது காமெடி படம். கலகலப்பு சந்திரம். ஜாலியா இருக்கும். இது பில்லா எனக்கு செலக்டட். நல்லா தான் இருக்கும். எனக்கும் செலக்டட். நான் திரும்ப ரிஜெக்ட் தான் சொல்றேன். நான் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாவரும் நலம். செலக்டட் சொல்லணும். எனக்கு செலக்டட். இதுக்கப்புறம் தான் ரிஜெக்ஷன் வரிசையா வரும்னு நினைக்கிறேன். சாமி செலக்டட். சாமி ஸ்கொயர் நூத்தி ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். சாமி எனக்கு ரிஜெக்டட். செலக்டட் தான். சிட்டிசன் ரிஜெக்டட். நீ சொல்ற ஏல கலெக்டர் என் வயிறு எரியுதுல. செலக்டட். வச்சுக்கிட்டே இருக்காதீங்களா. எப்படியும் அந்த 32ல வரவே வராது. அதெல்லாம் ஏன் வராது? யோசிச்சு பாரு. சிட்டிசன் வர்சஸ் இதுக்கு மேல நம்ம செலக்ட் பண்ண படத்துல எந்த படம் வந்தாலும் சிட்டிசன் தான் ரிஜெக்ட் ஆகும். அப்படி பார்த்தா நம்ம ஒரு படம் தான் சிட்டிசன் வரும். இல்ல கலகலப்பு வந்தாலும் கலகலப்பு தான் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன்? கலகலப்பு எடுத்துறேன். ஆமா அதையே சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்? சிட்டிசன் ரிஜெக்டட். சரி ஓகே. இப்படி அடுத்த ரவுண்ட் ரிஜெக்ட் ஆகும். ரஜினி செலக்டட். கன்னத்தில் முத்தமிட்டால். செலக்டட். எனக்கு செலக்டட் தான். சித்தா. செலக்டட். ராட்சசன். செலக்டட். ஓகே. வேணாம் இந்த லீக் வச்சிங்க. வேணாம். இதெல்லாம் பயங்கர கொடூரமான போட்டி. இது இருக்கட்டும். பீட்சா. சரி இது பீட்சாவா ஜிகர் தண்டாவா? அப்படியா? ஜிகர் தண்டா. எனக்கும் ஜிகர் தண்டா தான். உனக்கு என்னப்பா பீட்சாவா ஜிகர் தண்டாவா என்னன்னு சொல்லு. ஜிகர் தண்டா. மெட்ராஸ். எங்க ஊரு மெட்ராஸ். அவன் யோசிக்கிற நேரத்துல நீங்க பதில் சொல்லிடலாம். நல்லாதான். செலக்டட் தான். நீ சொல்லு. ரிஜெக்டட். என்ன ரிஜெக்ட் சொல்ற மாதிரி அவன் செலக்ட் சொல்றான். எஸ்எம்எஸ். மூஞ்சி மேல சொல்றீ. பிடிக்கல. நான் மூஞ்சி மேல சொல்லு. செலக்டட். நான் ரிஜெக்ட் பண்ணலாம். சூப்பர் டிலக்ஸ். செலக்டட். சூப்பர் டிலக்ஸ். பேரன்பு. செகண்ட் ரவுண்ட்ல ரிஜெக்டட். எனக்கு செலக்டட். செகண்ட் ரவுண்ட்ன்றதே நான் மறந்துட்டேன். செகண்ட் ரவுண்ட் நண்பர்களே. பேரன்பு அவ்வளோ வந்து பயங்கரமான படம் கிடையாது. அது பாத்துக்கோங்க. நான் அதனாலதான் மெட்ராஸ் வேணாம்னு நினைச்சேன். நல்ல படம் தான். பட் பேரன்பு ஆக்சுவலா கண்டென்ட் வைஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா மூவி வைஸ் பார்த்தா அவ்வளவு என்டர்டெய்னிங் கிடையாது. நார்மலா அவ்வளவுதான் பார்க்கலாம். அப்ப என்டர்டெய்னிங் ஃபேக்டர் பார்த்தா ஹேராம் தான் செலக்ட் ஆகுது. உனக்கு ஏதாவது ஒரு இதுல அவனுக்கு எனக்கு தெரியும் இந்த கதை தான் நீ சொல்ல போறேன்னு பேரன்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி பார்த்தா எஸ்எம்எஸ்லாம் எதுக்கு? அது ஒரு வேற கேட்டகரி. பேரன்பையும் எஸ்எம்எஸ்ஸையும் உன்னால கம்பேர் பண்ண முடியாது. சரி அப்படி பார்த்தா எஸ்எம்எஸ் நான் வந்து இன்னொரு இது 10வது வாட்டி படம் கூட நான் பாப்பேன். ஜெயலலிதா சிரிச்சு உட்கார்ந்து பாப்பேன். நானு பேரன்பு பார்க்க முடியுமா? ஒரு படத்தை ஒரு வாட்டி மேல பார்த்தா உங்களுக்கு வேலை இல்லை. பேரன்பு ஓகே.
எனக்கு மனசு வரல, செலக்டட் தான் போங்க. அவ்வளவுதான், படம் அப்படியே இருக்குது. 100 படம் என்ன அப்படியே இருக்கு. இதுக்கு மேல இல்ல. இல்ல பேரன்பு இருக்கட்டும், அடுத்த ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். உன்னை போல் ஒருவன் ரிஜெக்டட். எனக்கு ரிஜெக்டட். இதுதான் நான் அப்பவே சொன்ன பண்ணுங்கடான்ட்டு. சூப்பர் படம் அதெல்லாம். தனி ஒருவன் செலக்டட் தான். செலக்டட். நான் கடவுள் எனக்கு ரிஜெக்ட். ரிஜெக்டட். சரி போங்க ரிஜெக்டட். அவன் செலக்டட் சொல்ல போறது ரிஜெக்ட். 1000ல் ஒருவன் எனக்கு செலக்டட். சொல்லுப்பா. விட மாட்டேன், 1000ல் ஒருவன் லீக் மேட்ச் கொண்டு வராம விட மாட்டேன். புஷ் பண்ணிட்டே கண்டே சொந்த கேஸ்டால புஷ் பண்ற மாதிரி புஷ் பண்றான் கிரிக்கெட்ல. ஆமா இவ்வளவு பேசுறீங்களே, இதுல மங்காத்தா எங்க? இவ்வளவு பெரிய படத்தையே விட்டீங்களா? மங்காத்தா தலையோட பாருங்க நண்பர்களே, தலைக்கு ஆப்போசிட்டா பண்றானுங்க. சரி மங்காத்தா ஆட் பண்ணிக்கோங்க. தெய்வ திருமகள் செலக்டட். செலக்டட். இந்தியன் பார்ட் 2 வேணா இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. விஸ்வரூபம் செலக்டட் தான். செலக்டட். கமல் அவ்வளவு வந்து வீடுகளெல்லாம் அடமான வச்சு இது பண்ண, அதை செலக்ட் பண்ணாம போனா ரொம்ப இதுவா இருக்கு. நீ என்ன சொல்ற? ரிஜெக்டட் சொல்றான் அவன். அதுக்கு நான் அடுத்து ஒரு ஆழம் தான் எனக்கு ரிஜெக்டட். ஏன்டா அவன் ரிஜெக்டட்? காம்படிஷன் படி எனக்கு ரிஜெக்டட். சூப்பர் படம், ஆனா மத்த இது படி எனக்கு ரிஜெக்டட். அப்படி பார்த்தா விஸ்வரூபம் டெலிட் பண்ணிட்டு விஸ்வரூபம் ஆழம் தான விட விஸ்வரூபம் நல்ல படம் தான். உடனே கிளப்பாதீங்க. என்னடா சரி நீ என்ன சொல்ற? செலக்டட் எனக்கு. அப்புறம் வைக்கணும் தானே. சரி விடு, ரிஜெக்ட் பண்ணி விடு, அவ்வளவுதான். படத்தை போட்டுதான் ஆகணும். வேற என்ன பண்றது? அப்புறம் சதுரங்க வேட்டை எனக்கு செலக்டட் பா. ரிஜெக்டட். காம்படிஷனுக்காக ரிஜெக்டட். அவனுக்கே இப்ப என்ன நான் சொன்னா செலக்டா பண்ண இல்ல இல்ல அவன் செலக்டட் சொல்லிட்டேன்டா. சொல்றா நீ செலக்ட் பண்ணிட்டியா? ஆமா செலக்டட் எனக்கு. அப்போ போங்க போங்க. வீரன் அதிகாரம் 1 செலக்டட் தான். செலக்டட். ரிஜெக்ட் சொன்னானே. 8 தொட்டாக்கள் எனக்கு ரிஜெக்டட். எம்எஸ் பாஸ்கர் படமா அது? ஆமா ஓகே. காம்படிஷனுக்காக 8 தொட்டாக்கள் ரிஜெக்டட். துப்பாக்கி செலக்டட். ஏன்டா கேக்குற? சொல்லு. கேக்க அவன் ரிஜெக்ட்னு சொல்றான். அவன் ரிஜெக்ட் பண்ணு. மண்டேலா காம்படிஷனா கருதி நான் மண்டேலாவை வந்து ரிலீஸ் பண்றேன். ரிஜெக்டட். உங்களுக்கு அந்த ஓட்டு போடுறது தானே. இதுக்கு மேல நான் செலக்ட் சொன்னா என்ன சொல்லட்டீன்னு அவ்வளவு ரிஜெக்டட் தான். எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அந்த படம். கலகலப்பெல்லாம் உள்ள இருக்குது, இது வெளியே இருக்கேன்னு கஷ்டமா இருக்குது. அதான் நானும் சொல்றேன், இருந்துட்டு போலாம் மண்டேலா. சரி விடுங்க. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் செலக்டட். 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 பஞ்சதந்திரமா வசூல் ராஜா எம்பிபிஎஸ். அலைப்பாயுதே எனக்கு ரிஜெக்டட். ரிஜெக்டட். போன வாட்டி நம்ம ரிஜெக்ட் பண்ணலையா? ரிஜெக்டட். ராவணன் ரிஜெக்டட். உனக்கு? செலக்டட். எனக்கு ரிஜெக்டட். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச படமே அவனுக்கு ராவணன். அதே ரிஜெக்ட் பண்ணிட்டான். வெந்து தணிந்தது காடு. ரிஜெக்டட். ரிஜெக்டட். கன்ஃபார்ம் ரிஜெக்டட். ராவணனே ரிஜெக்ட் பண்றீங்கன்னா வெந்து தணிந்தது காடு ஃபுல் படமா பார்த்தா எரிச்ச மாதிரி தான் வரும். மத்தபடி நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன் எலிமெண்ட் இருக்க வேண்டியது. அதெல்லாம் கடைசி விவசாயி. லாஸ்ட் ஃபார்மர். சீமான படம். எனக்கும் செலக்டட். நான் பார்க்கல. அரசியல் பேச. வினை தாண்டி வருவாயா? ரிஜெக்டட். அவனே சொல்லிட்டாங்க. ரிஜெக்டட் தான். மெய்யழகன். ரிஜெக்டட். செலக்டட். ரிஜெக்டட். நீ பார்த்தது ட்ரிம்டு வெர்ஷன், நான் பார்த்தது தியேட்டர் வெர்ஷன். எனக்கு ரிஜெக்டட். அட பாவிகளா. ரிஜெக்டட். பரவாயில்ல வந்துட்டு போட்டோம். சரி சரி இப்படி சொல்லலாம். மெய்யழகன் 96 ரெண்டுமே ஒரே ஆக்டரோட படம் தான். மெய்யழகன். எனக்கு 96. ரெண்டுமே கிடையாது. மெய்யழகன் தான். 96 எனக்கு பிடிக்காது. எனக்கு தெரியும். எரிச்சலாம். திருஷா மெய்யழகன் போடவா? மெய்யழகன் தான். லப்பர் பந்து. செலக்டட். ஆமா இது சென்னை ஆரம்பிச்சு திருந்துட்டேங்க. அதான் இப்ப சொல்லுங்க எல்லாம். லப்பர் பந்துக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது எனக்கு. வேற என்னென்ன கிரிக்கெட் படம் வந்துச்சு? ப்ளூ ஸ்டார், கனா. எனக்கு கனாலாம் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். ஜீவா. சரி இப்போ காம்படிஷன் வைப்போம். லப்பர் பந்து சென்னை 28. லப்பர் பந்து சென்னை 28 நல்லா இருக்கும். பட் ஸ்டில் லப்பர் பந்து வந்து சென்னை 28 சூப்பரா இருக்கும்டா. ஐயோ சென்னை 28 பயங்கரமான ட்ரெண்ட்ஸ் பிடிச்சிராது. எனக்கும் சென்னை 28. இல்ல ரெண்டுமே இருக்கணுமா? இல்ல ப்ளூ ஸ்டார் எலிமெண்ட் பண்ணிக்கலாமா? என்ன எப்படிப்பா வெளிய வருது? என்ன கேட்டா ப்ளூ ஸ்டார் எலிமெண்ட் பண்ணிக்கலாம். ஜீவா இருக்கணும். ஜீவா கண்டிப்பா இருக்கணும். டாடா ரிஜெக்டட்.
காம்படிஷனை கருதி ரிஜெக்ட் பண்றேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரிஜெக்டட். இருக்கப்பற்று ரிஜெக்டட். நல்ல படம் எனக்கு. நல்ல படம் தானே. இப்ப யாரா இல்ல, நான் என்ன மோசமான படம் நான் சொன்னேன். ரிஜெக்டட். ஓ மை கடவுளே. சொல்லு, நீங்க சொல்லுங்க, நான் அது சொல்றேன். ஓகே கண்மணி எங்கப்பா? ஓகே கண்மணி காணா. ஓகே கண்மணி ரிஜெக்ட் ஆயிடுறேன். ஓ மை கடவுளே உள்ள இருக்கும் உங்களுக்கு. ஓகே கடவுளே ரிஜெக்ட் ஆயிடும். ரிஜெக்டட் எனக்கு. அப்படிதான் கேக்குறாங்க. ரிஜெக்ட் ஆகும் தெரியும் எனக்கு, அதனால தான் கேட்டேன். ஓகே கடவுளே ரிஜெக்டட் தான். உனக்கு நடுவுல கொஞ்சம் சொதப்பிருப்பாங்க. செலக்டடா? அது இருந்தாலும் காம்படிஷன் எந்த வேல்யூ இல்ல. ரிஜெக்டட். அயோத்தி ரிஜெக்டட். உனக்கு? செலக்டட். எனக்கு ரிஜெக்டட் தான். காதல் கொண்டேன். ரிஜெக்டட். ரிஜெக்டட். செலக்டட் சொல்லலாம்னு வந்தேன். பண்ணையாரும் பத்மினியும். ரிஜெக்டட். காம்படிஷன். இத ஃபர்ஸ்ட் டைம் நான் ரிஜெக்ட் பண்ணலாம் நினைச்சேன். ஹேராம். செலக்டட். செலக்டட். அமரன். செலக்டட். 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 தசாவதாரம். செலக்டட். 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 வேட்டையாடு விளையாடு. ரிஜெக்டட். செலக்டட். எனக்கு செலக்டட். தடம். செலக்டட். செலக்டட். மகாராஜா. தெரியும் நம்ம ஒபினியன் என்ன தெரியும். மகாராஜா செலக்டட். எனக்கு செலக்டட். எனக்கு சின்ஸ் காம்படிஷன் நல்லா இருக்குன்றதுனால ஐ செலக்ட். இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட கேட்டேன் சொல்ல வந்தேன். 24 செலக்டட். இன்டர்நெட் நாளை 24 இன்டர்நெட் நாளை அப்படி சொல்லுங்க. நான் சார் இதெல்லாம் சார் அந்த ஜானல்ல இருக்க ரெண்டே படம் இதுதான். இது ரெண்டுத்துக்கு காம்படிஷன் வச்சாதான் நல்லா இருக்கும். சரி இருக்கட்டும். சரி ரெண்டுமே இன்டர்நெட்னாலே 24 ரெண்டுமே இருக்கட்டும். இன்னும் எத்தனை படம் இருக்குன்னு தெரியல எனக்கு. இருங்க 60 62 63 இருக்குது. 32 32 64 என்ன 32 ரெண்டு டோர்னமெண்ட் தான் இருக்கிற மாதிரி யோசிச்சேன். 2 டோர்னமெண்ட் வைக்க போறீங்களா? இல்ல இதுல 32 செலக்ட் பண்ண முடியுமா? ஆமா ஹார்ஷா தான் செலக்ட் பண்ணோம். ரொம்ப கஷ்டம். ஆமா ரொம்ப கஷ்டம். அப்படி இல்ல இன்னொரு ஏதாவது ஒரு படத்தை இன்க்ளூட் பண்ணிட்டு 2 டோர்னமெண்ட் நடத்தலாம். நல்லா பெரிய டோர்னமெண்டா போகும். சரி அப்ப கண்டென்ட் இருக்கும் உங்களுக்கு. சரி அப்ப ஒரு படம் இப்ப ரிஜெக்ட் பண்ண படத்துல இருந்து ஒரு படத்தை எடுக்கணும். இருங்க அந்த எங்க இந்த வாட்ஸ்அப் லிஸ்ட் 23 இரும்பு தெரியும். மாநகரம் கேக்கலாம். விக்ரம் வேற இருக்கு. இதாம நிக்கணும் வேணுமா? பொல்லாத வேணுமா? அதான் அடுத்து நமக்கு இது போலாம். நமக்கு ஈஸி வாஜி கேமரா விக்ரம் வேற அப்படி உனக்கு கூட நீ அப்படி தான் போடுவ. ஜெயிக்கும் சுவை போட்டு விடுதலை வடச்சென்னை இவ்வளவு பேசுனீங்களே, அயன் இன்க்ளூட் பண்ணீங்களா? நண்பர்களே கடைசியா காம்படிஷனே ரிஜெக்ட் பண்ணிருப்பேன். இல்ல யாரோ குரூப்ல போட்டுருந்தீங்க, ஆனா அது இல்ல பண்ணல. காக்கா எங்க காக்கா எங்க ரிஜெக்ட் ஆயிடும். செருப்பால இப்ப காக்கா சூப்பர் படம். ஓ இவரு 7ஆம் காக்கா நல்ல படம் தான், ஆனா ரிஜெக்ட் ஆயிடும். 7ஆம் வரைக்கும் காக்கா போடுது. இல்ல ஆனா ரிஜெக்ட் ஆயிடும். 7ஆம் வரைக்கும் காக்கா போடுறாங்க. காக்கா சூப்பர் போலீஸ் பண்ணாது. போலீஸ் ட்ரெண்ட் செட்டிங் பண்ணுவாங்க. கௌதம் எல்லாம் சூப்பர் பண்ணாது. அப்ப ஏன் சிங்கம் போட வேண்டியதானே? சிங்கம் வர்சஸ் காக்கா தான் சூஸ் பண்ணுவாங்க. காக்கா கூட சிங்கம் தான் கமர்ஷியலாவும் சூப்பரா இருக்கும். சிங்கம் தான் கமர்ஷியலா சூப்பரா இருக்கும்டா. காக்கா ஒரு மாதிரி கிளாசிக்கான படம்டா அது. கூமுட்ட குப்பைங்களா என்ன எரிந்தாலேங்க அத போடலையே நாம. என்ன இருந்தாலும் எனக்கு வேணாம். நல்லாதான் இருக்கும். ஏதாவது ஒரு படத்தை தூக்கிட்டு காக்கா போட்டே ஆகணும். எனக்கு அது கஷ்டமாச்சு. எந்த படத்தை தூக்குறது? கலகலப்பு இல்ல ஒன்மை பூரா எனக்கு தெரியுதுடா எனக்கு. ஆனா எனக்கு எப்படி அது டாப்ல அப்படி பார்த்தா வின்னர் படம் இருக்கணும். காமெடியா இருக்கணும். வின்னர் உள்ள இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சிங்கம் நீங்க காக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணீங்கன்னா சிங்கமும் ஆட் பண்ணணுமா? சிங்கம் 2 எனக்கு சிங்கம் 2. எனக்கும் சிங்கம் 2 தான். சிங்கம் 2 சிங்கமா? சரி அப்ப சாமிக்கு பதிலா சிங்கம் 2 போட்டுக்கலாம். எஸ்எம்எஸ் தூக்கிடலாம் அழகா. 10 பைசா பிரோஜனம் இல்லாத படம் அது. சரி எஸ்எம்எஸ் தூக்கிட்டு கலகலப்பு அடிச்சு மூஞ்சல வச்சிருக்கீங்க. அந்த மீம் வருவா பக்கத்துல என்ன விட்டுறா. இந்த மூவ்மெண்ட் பண்ணீங்களா? ஓகே நண்பர்களே, 32 படம் செலக்ட் பண்ண வந்த எங்களை 64 படம் செலக்ட் ஆயிடுச்சு. இதுல வந்து உண்மையாவே ரிஜெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இது வந்து காம்படிஷன் வச்சா மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ரேண்டமா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதை வந்து என்ன பண்ண போறோம், அடுத்த இதுல வந்துட்டு அடுத்த வீடியோல ChatGPT கிட்ட இதை கொடுத்து 32 படம் ஃபர்ஸ்ட் 32 படம் கொடுப்போம். அதை வந்து ஒரு டோர்னமெண்டா போட்டு கொடுன்னு சொல்லி அதை கேட்டா அது போட்டு கொடுத்தா ஓகே, இல்லை நாங்களே செலக்ட் பண்ணி போட்டுட்டு வந்துருவோம். ஸோ 32 vs 32 இப்படி இருக்கும். அதுல இருக்க ஒன்று செலக்ட் ஆகி கடைசியில இது ஜெயிக்குன்னு பார்ப்போம்.
இதுல இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்தா நல்லா இருக்கும். ஒருத்தர் கேட்டுட்டாரு ஆக்சுவலா, நானும் வர ஐயா நீங்க மட்டும் போய் பேசிட்டு இருந்தா எப்படி டிஸ்கஷன் என்னையும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ போன வீடியோக்கு ஏதோ வந்து ஒருத்தர் கேட்டுட்டாரு. அதுவும் நம்ம வந்து ஆனா எனக்கு என்னன்னா சார் நீங்க தயவு செஞ்சு கலகலப்பை மட்டும் தூக்க சொல்லுங்க ப்ளீஸ். இதான் மக்களே இந்த வீடியோக்கானது. இதுல வேற ஏதாவது படங்கள் மிஸ் ஆயிடுச்சு, நான் தற்கொலை மாதிரி நிறைய படம் மிஸ் பண்ணியிருந்தோம், அந்த மாதிரி ஏதாவது படங்கள் மிஸ் ஆயிருந்தா வந்து சொல்லுங்க, நாங்க வந்து முடிஞ்சா அதை ஆட் பண்ணி ஏதாவது லிஸ்ட் போட்டு அடுத்த வீடியோ வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட் ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட்ல ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி காணிக்கை செலுத்துங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். செலக்ட் பண்ணதுக்கே அவனுக்கு காணிக்கை போட மாட்டாங்க, SMS ரிஜெக்ட் பண்ணிடுவோம்.